ஓம் நமோ வெங்கடேஷாய. 108 திவ்ய தேச பெருமாள் கோயில்களில் திருச்சியில் மட்டும் 6 திவ்ய தேச கோயில்கள் இருக்குது. ஒரே நாளில் இந்த கோயில்கள்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த கோயில்கள்லாம் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போகணுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 108 திவ்ய தேச கோயில்களில் முதல் திவ்ய தேச கோயில் ஸ்ரீரங்கம். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஸ்ரீரங்கம் கோயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா விஸ்வரூப தரிசனம் இந்த கோயிலில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். விஸ்வரூப தரிசனம் பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். விஸ்வரூப தரிசனத்தில் பெருமாளை பார்த்துட்டு மற்ற சன்னதிகள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு 8 ஆகும் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் சாயந்தரம் செஷனில் கூட நீங்கள் கடைசியாக கூட இந்த கோயில் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீரங்கம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் எல்லா சன்னதிகளுக்கு அப்படின்னா மினிமம் 2 hours ஆச்சும் ஆகும். அதில் இந்த சிறப்பு வாய்ந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா காலையில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் கோயில் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயில். ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறமா ஆட்டோ பேசிக்கிட்டு தான் போனேன் ஒரு 3 கோயில் பார்க்குறதுக்கு. பட் நம்ம பஸ்லேயும் போகலாம், ஏன்னா ஒரு பஸ்ஸும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறமா அந்த கோயில் நட சாத்துறதுக்குள்ளார பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட்டு ஆட்டோ 1000 ரூபாய் கேட்டாங்க 3 கோயிலும் போயிட்டு வரதுக்கு. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஆட்டோ பேசிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். காலையில் விஸ்வரூப தரிசனம் ஸ்ரீரங்கமில் பார்த்துட்டு இந்த 3 கோயிலுக்கும் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங்ஸ். ஸோ ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ஆட்டோ பேசிக்கிட்டு அடுத்து போனது திருவெள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் கோயில். இதுவும் 108 திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாள் கோயில். மண்ணச்சநல்லூர் கிட்ட இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மண்ணச்சநல்லூர் பஸ் ஏறிட்டிங்கன்னா அங்கே இறங்கி கனெக்டிங் பஸ் இருக்கும், இல்லைனா ஆட்டோ பிடிச்சிட்டும் போய்க்கலாம். பட் நம்ம டைரெக்டாக இப்போ நான் போன மாதிரி ஆட்டோ பேசிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டக்குன்னு பஸ்ஸு கிடைக்காது. ரொம்ப அழகான ஸ்ரீரங்கத்துக்கும் பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறாங்க. பெரிய கோயில், அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலோட புஷ்கரணி கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்வஸ்திக் மாதிரி இருக்கும். புஷ்கரணி திட்டம் வெளியில் கோயிலுக்கு ரைட் சைடில் இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடு சுற்றி பிரகாரம் பெருசாக இருக்கும். அந்த பிரகாரம் ஃபுல்லாக மயில்கள் தான். மயில்கள் சத்தம், எல்லையும் அப்படியே மயில். நீங்கள் போனீங்கன்னா மயில் சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு போங்க. அழகாக அதை வந்து சாப்பிடுது. நான் போகும்போது எடுத்துகிட்டு போகல, மிஸ் பண்ணிட்டேன். நிறைய மயில்கள் இருக்கும் இந்த கோயிலில். மூலவர் புண்டரீகாட்ச பெருமாள். மூலவர் பெருமாள் நின்ற கோலம். அவரோட சேர்த்து சூரியன், சந்திரன், மார்க்கண்டேய மகரிஷி, தாயார், கருடர், ஆதிசேஷன் எல்லாருமே கர்ப்பகிரகத்தில் இருப்பாங்க. பெருமாள் கோயிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே போகிற அந்த படிகள் கூட 6 மாதம் ஒரு வழியாகவும் 6 மாதம் இன்னொரு வழியாகவும் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயிலில் இருக்கிற மாதிரி அமைப்பு இங்கே இருக்கும். நல்ல பெரிய கோயில், நல்லா இருக்குது கோயில். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே இருக்கும். விசேஷ காலங்களில் தான் பக்தர்கள் இருப்பாங்க போல். நாங்கள் போகிறப்ப கூட யாருமே கிடையாது. இது கோயில் உள்ளே இருக்கிற புஷ்கரணி தீர்த்தம். வெளியில் ஒன்று இருக்குது, அதுதான் ஸ்வஸ்திக் ஷேப்பில் இருக்கும். ஸோ மூலவர் இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற கோபுரத்து உள்ளே இருக்கார். லெஃப்ட் சைடில் தாயார், பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க. ஆஞ்சநேயர் தனிச்சன்னதியில் இருக்காங்க, ஆண்டாள். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ திருப்தியாக இருந்தது இந்த கோயில். கேஷுவலாக இந்த மயில்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வரும், அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு வரும். பெருசாக ஒன்றும் பயப்படாது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தாயார் சன்னதி. எதிர்த்தாப்பில் ஸ்ரீ ராமானுஜருக்கும் சன்னதி இருக்குது. அவசியமாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கலாம், சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்னாங்க. பெரிய கோயில் இந்த கோயில்.
கோயில் உள்ள உள் பிரகாரம் இது. பெருமாள் இங்கே நின்ற கோலத்தில் இருப்பார். ஸோ இதுலேருந்து லெஃப்ட் சைடாக நம்ம போகணும். இந்த இடத்துலேருந்து ரைட் சைட்லலாம் சுவாமிகள், ரொம்ப நல்லா இருந்தது இந்த உள் பிரகாரமும் கூட. அதாவது உள்ளே போய் கொஞ்சம் படி ஏறி மூலவர் இருப்பார், கருவறை இருக்கும். இந்த மாதிரி சும்மா ஒரு 7-8 படி தான். அப்படி உள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். 6 மாதம் ஒரு சைடும் 6 மாதம் இன்னொரு சைடும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரே சைடு தான் போயிட்டு வரணும். பட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஒரு சைடு ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயில். மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. திருவெள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயில். அடுத்து இங்கே பார்த்துட்டு ஆக்சுவலாக போகிறதுக்கு மனசே இல்லை. காலையில் நடந்த அந்த பூஜைகள்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து அங்கேருந்து போனது உத்தமர் கோயில். பெருமாள் இங்கே கிடந்த கோலத்தில் இருப்பார். திருச்சியில் இருக்கக்கூடிய திவ்யதேச கோயிலில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கிடந்த கோலத்தில் இருப்பார். இங்கே உத்தமர் கோயிலையும் பெருமாள் கிடந்த கோலத்தில் இருப்பார். இன்னும் 2 திவ்யதேச கோயில்களில் கூட பெருமாள் கிடந்த கோலத்தில் இருப்பார். கிடந்த கோலத்தில் இருக்கிற பெருமாளை தான் ஆழ்வார்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பிரம்மாண்டமாக கிடந்த கோலத்து பெருமாள் கோயில். இங்கே உத்தமர் கோயிலில் சிவனுக்கும் தனி சன்னதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற என்ட்ரன்ஸ் வந்து சிவன் சன்னதிக்கு உண்டானது. மெயின் கோயில் உள்ள நுழையிறப்போ அந்த சைடு பெருமாள் இருப்பார். கிட்ட போய் பார்க்கலாம். மூலவர் இருக்கிற அந்த சன்னதி கிட்ட போய் பெருசாக நமக்கும் கர்ப்பகிரகத்துக்கும் டிஸ்டன்ஸ் இருக்காது. அவ்வளோ கிட்ட போய் நம்ம சேவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உத்தமர் கோயில். பிரம்மாக்கும் தனி சன்னதி இருக்குது. குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. உத்தமர் கோயில். அங்கே போயிட்டு அடுத்து இப்போ நம்ம இருக்கிறது உறையூர் நாச்சியார் கோயில். தாயார் தான் இங்கே எல்லாம். பெருமாள் இங்கே நின்ற கோலத்தில் இருப்பார். தாயாரும் பெருமாளும் ஒரே சன்னதியில் இருப்பாங்க. இதுவுமே ஓரளவுக்கு பெரிய கோயில் தான். புஷ்கரணி தீர்த்தம் உள்ளே இருக்கும். நீங்கள் பெருமாளை பார்க்க போகிறப்பவே தாயாரையும் சேவிச்சுக்கோங்க. தனிச்சன்னதி கிடையாது. உறையூர் நாச்சியார் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். திருச்சியில் உற்சவங்கள்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் பண்ணுறதை பார்க்குறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். உறையூர் நாச்சியார் கோயிலில் இங்கே உறையூர் நாச்சியார் கோயில் கிட்ட தான் வெக்காளியம்மன் கோயில் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் தான். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். ஓப்பனாக இருப்பாங்க. அதாவது மேலே கோபுரம்லாம் இல்லாமல் அப்படியே வாசல்லேருந்து பார்த்தாலே அங்கே அம்மன் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரிவாங்க. மேலே கூரை கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெக்காளியம்மன் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. ஸோ உறையூர் நாச்சியார் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த 3 கோயிலுக்கு மட்டும் ஆட்டோவில் தான் போனேன். அகெயின் இங்கே இந்த பஸ் ஏறி நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். மத்தியானம் ஜென்ரலாக எல்லா கோயில் நடையும் சாத்திடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸே அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு இருக்குது. திவ்யதேசம். இப்போ நம்ம 4 திவ்யதேசம் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ 5வது திவ்யதேசம். 1 hour இல்லைனா 1.5 hours கொன்ஸ் தான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அன்பிலுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. அந்த பிங்க் கலரில் பஸ் இருக்கும்ல, மகளிருக்கு ஃப்ரீ, அந்த பஸ்ஸு பார்த்தேன். பட் அது ரொம்ப சுற்றி ஸ்லோவாக போகும். அப்படி போகாதீங்க, லால்குடிக்கு போய் போங்க அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய பஸ் இருக்கும் லால்குடிக்கு. இப்போ நம்ம இருக்கிறது லால்குடி பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் லால்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா அரியூர் இல்லைனா சங்கரையூர் 2ல் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் வாசல் கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப அழகான ஊரே, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன ஹோட்டல். ஆனால் அங்கே டேஸ்ட்டாக இருந்தது ஃபுட் எல்லாமே. சுவாமிக்கு தேவையான இந்த புஷ்பம் அர்ச்சனைலாம் வாசல்லே இருக்குது. அன்பில் சுந்தரராஜ பெருமாள். ஆக்சுவலாக எங்கள் பெருமாள் கிடந்த கோலத்தில் இருப்பார். பட் இப்போ பாலாலயம் போயிட்டே இருக்கிறனால மூலவர் இப்போ பார்க்க முடியாது. மேபி நீங்கள் கொஞ்சம் மந்த்ஸ் கழித்து போகிறப்போ செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே. இங்கேயுமே உற்சவங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. நாங்கள் போனப்போ பாலாலயம், ஸோ உற்சவமூர்த்தி மட்டும்தான் பார்த்தோம். பட் இங்கேயும் பெருமாள் கிடந்த கோலத்தில் இருப்பார். அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் திவ்யதேசம். அழகான அன்பில் அப்படிங்கிற ஊரில் இருக்கார். அன்பு நிறைந்த ஊராம்
அதனால் அன்பில்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வேலுக்குடி சுவாமிகள் அவங்க மெயினாக நீங்கள் திவ்ய தேச கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு போங்க. அவர் சொல்லி சொல்லி தான் 108 திவ்ய தேச கோயில்களையும் நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்களாக பிளான் பண்ணி போயிட்டு வந்துட்ருக்கோம். ஏன்னா ட்ராவல்ஸ் மாதிரியெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. பட் எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஊராக சூஸ் பண்ணி போயிட்டு வந்துட்ருக்கோம். இதான் என்ட்ரன்ஸ். சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போகும்போது நட திறக்கல அப்படின்னா வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் திருக்காட்டுப்பள்ளிக்கு போகிற பஸ் வரும். அந்த வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம காலையிலே கிளம்பி இந்த லால்குடிக்கு வந்து அன்பிலும் கோவிலடியும் பார்த்துக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா இது மார்னிங் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் சாயந்தரம் சொல்கிறேன். நீங்கள் மாற்றி கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்ரீரங்கத்து கோயிலை சாயந்தரம் வச்சுக்கிட்டு மார்னிங் கூட, ஏன்னா இது கொஞ்சம் எட்டாக இருக்கும், அதனால் இந்த கோயில் கூட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். அதாவது ஸ்ரீரங்கம் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய கோயில்னா அன்பில், கோவிலடி, அதற்கடுத்து மண்ணச்சநல்லூர் கிட்டே இருக்கிற திருவெள்ளரை, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்ரீரங்கம் கிட்ட தான் இருக்கும். ஸோ அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஏறிங்கன்னா இது பூண்டி ஏரி, பூண்டி ஆறு, பூண்டி மாதா கோயில் வரும். அதை தாண்டி 2 ரோடு பிரியறப்போ நம்மளை இறக்கி விட்றாங்க. ஆக்சுவலாக திருக்காட்டுப்பள்ளி பஸ்லேயே நம்ம உட்காந்துட்டு கூட திருக்காட்டுப்பள்ளிக்கும் போயிட்டு வரலாம். பட் இந்த ஆர்ச்சுக்கிட்ட நம்ம இறங்கிட்டோம். அதாவது பூண்டி மாதா ஆர்ச்சு இது கிடையாது, இது சர்ச்சோட ஆர்ச்சு. இந்த ரோடுக்கு ஒரு ஆர்ச் இருக்குது, அடைக்கல மாதா ஆர்ச்சுன்னு போட்டிருக்கோம். அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா கல்லணைக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா இறக்கி விடுவாங்க. அங்கே இறங்கி வெயிட் பண்ணிருந்தோம்னா பஸ் ஆப்ஷன் நிறையா இருக்கும். சிலது டைரெக்டாக கோவிலடிக்கு போகிற பஸ்ஸும் வரும், திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து வர்ற பஸ்ஸும் வரும். நீங்கள் திருக்காட்டுப்பள்ளிக்கு போயிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதனால் அந்த அடைக்கலமாதா ஆர்ச்சுக்கிட்ட சொல்லி இறங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த இடத்துல தான் கனெக்டிங் பஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அங்கே பஸ் ஏறி கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவல். கோவிலடி அப்பக்குடத்தான் கோயில். இந்த கோயில் திவ்ய தேசம், ரொம்ப அழகான ஒரு கோயில். கிடந்த கோலத்தில் பெருமாள் இருப்பார். கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். இங்கேயுமே கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ மொத்தம் 4 திவ்ய தேச கோயில்கள் திருச்சியில் பெருமாள் கிடந்த கோலத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கம், திருவெள்ளரை கிடையாது, ஸ்ரீரங்கம், உத்தமர் கோயில், அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில், இப்போ நம்ம இருக்கிற அப்பக்குடத்தான் கோயில். கொஞ்சம் படி ஏறி போகணும். ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, மீடியம் சைஸில் இருக்குது. அந்த சைட் காவிரி ஆறு, அழகான சூழலில் இருக்கக்கூடிய கோயில் அப்பக்குடத்தான் பெருமாள் கோயில். இந்த தடவை வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த ராப்பத்து முடியறதுக்குள்ளார இந்த கோயிலுக்கு போனது ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போ நம்ம வெளியில் வர்றது வைகுண்ட வாசல் என்ட்ரன்ஸ். மற்ற நாட்கள்லாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் அப்ப பிரசாதம் ரொம்ப விசேஷம். கோயில் உள்ளே கிடைக்காது. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் கோயிலோட பட்டர் வீடுன்னு நினைக்கிறேன், அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க 10 ரூபாய்க்கு. இந்த மாதிரி எல்லாம் கேட்டால் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கும்போது நல்லா சூடாக இருக்குது. வாயில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின மாதிரி ஆயிடுது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது அப்பமா. நீங்கள் இருக்கிற வீடுகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நின்று வீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த பக்கம் காவிரிக்கரை, இந்த பக்கம் பெருமாள். ஸோ இங்கேருந்து கல்லணைக்கு நம்ம போயிடணும். அகெயின் திருச்சிக்கு போகிறதுக்கு கல்லணைக்கு போயிட்டிங்கன்னா கல்லணை டேம் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக டைரெக்டாக திருச்சிக்கு போகிறதுக்கும் பஸ்ஸு வருமா, அது கூட கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க தான் வரும் அப்படின்னாங்க. பட் நாங்கள் கல்லணை டேமும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால கல்லணை பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். அங்கே இறங்கினோன்னா ரைட் சைடில் மணிமண்டபம் இருக்கும். அங்கே போய் பார்த்துட்டு, இது இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது மணிமண்டபம். இதுக்கு பின்னாடி தான் கல்லணை டேம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடமே. கல்லணை டேம். ஸோ மொத்தம் 6 திவ்யதேச கோயில்களோடு சேர்த்து இந்த டேமும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீரங்கம், திருவெள்ளரை, உத்தமர் கோயில், நாச்சியார் கோயில், அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில், கோவிலடி, அப்பக்குடத்தான் கோயில். மொத்தம் 6 கோயில்கள் திருச்சியில் இருக்குது. மற்ற கோயில்கள் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன்.
விருதுநகருக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றியும் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய திவ்ய தேச கோயில்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அயோத்தியா, மதுராலேருந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் போக வேண்டிய கோயில்கள் போகிறப்போ அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 80 திவ்ய தேச கோயில்கள் பார்த்துருக்கேன். பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸில் மீதி கோயிலும் பார்த்துடணும். நீங்கள் எத்தனை திவ்ய தேச கோயில்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். கல்லணை டேம் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் இதுவும் உங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. மலைக்கோட்டையும் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணால் மலைக்கோட்டைக்கு போயிருக்கலாம். பட் சேம் டே நம்ம போகிறப்ப கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். ஏன்னா மலைக்கோட்டையில் 400 படிகள் இருக்கும். பட் போகணுன்னா போகலாம். இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அதுக்கு தான் நம்ம ஸ்ரீரங்க கோயிலை முடிச்சிடணும், தரிசனம் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அந்த கல்லணை டேம்லேருந்து எண்டில் போய் வெயிட் பண்ணால் திருவெரும்பூருக்கும் பஸ் இருக்கும், சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, இல்லை வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். கூடவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கும் நேரில் போய் தரிசனம் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். குறிப்பாக கோவிலடிக்கு பஸ் ஃபெசிலிட்டி இப்போ இருக்குது. தேங்க்யூ.